ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, இன்று எகிப்தின் நிந்தை உன்னை விட்டு இராதபடி புரட்டி போட்டேன். எகிப்தின் நிந்தை உன்னை விட்டு புரட்டி போட்டேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். யோசேப்பின் நாட்களோட கை ஓங்கி இருந்தது. மிக அற்புதமாக ராஜாக்களை போல நடத்தப்பட்டார்கள். காலம் செல்ல 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 யோசேப் காலத்துக்கு பிறகு அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளுடைய வல்லமைகளை இழக்க ஆரம்பித்தார்கள். அவளை ஆடு மேய்க்கிறவள் என்று தேசத்திற்குள்ளே அவள் விடுவதே இல்லை. அவள் வெளியே அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு எங்கே வரக்கூடாது. அதோடு மாத்திரமல்லாமல் அவளுக்கு வீட்டுக்கு வேலைக்கு தேவை என்றால் இவளை பிடித்து கொண்டு வந்து வீட்டில் வேலை செய்ய வைப்பார்கள். தோட்டங்களிலே துறவுகளிலே வேலை செய்ய வைப்பார்கள். அங்கே அழகுள்ள பெண்கள் இருந்தால் தூக்கி கொண்டு வந்து அரண்மனையில் போட்டு அவருடைய வாழ்க்கையை கெடுத்து சின்னாபின்னமாக்கி வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள். ஆக எகிப்தில் என்பது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தது, இந்த எபிரேய மக்கள் இருந்தது. விளையாடணுன்னா இவங்களை கொண்டு போய் விளையாடுவாங்க. ஒரு காலத்திலே நம்முடைய தமிழகத்தில் கூட சில ஆதிக்க வர்க்கங்கள் இருந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நான் சிறுவயனாக இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நன்றாக நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருக்கணங்குடி என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊருக்குள்ளே பஸ் நுழையும் பொழுது, ஏர்வாடியை தாண்டும் பொழுதே பஸ்ஸில் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்களாம். நான் கேட்டதில்லை, சொல்லுவாங்களாம், நாம் இந்த இடத்துக்கு போகிறோம், அக்ரார் தொழிலாகி போகிறோம், தயவு செய்து யாரும் காலில் செருப்பு போடக்கூடாது, அதை கழட்டி தனியாக வச்சுக்கிடுங்க. மேலே துண்டை கட்டிக்கிறாங்க, அதை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிடுங்க என்று அந்த தெருக்குள்ளே போகுமா. அங்கே யாராவது ஒரு ஏறி விட்டால், அந்த சமுதாயத்தை சேர்ந்து யாராவது ஒரு இருந்து விட்டால், அந்த பஸ்ஸே ஃபுல்லாக இருந்தால் கூட எந்திரிச்சு அவங்களுக்கு தனியாக ஒரு சீட்டு கொடுக்கணும். இப்படியெல்லாம் இருந்தது. அந்த தெருவில் செருப்பு போட முடியாது, தலையில் துண்டு போட முடியாது, இப்படி இருந்து. இதை போலத்தான் எகிப்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் எதுவுமே கிடையாது. மற்றவர்கள் என்ன விரும்பினார்களோ அதைத்தான் செய்தார்கள். ஆடு மேய்க்கிற கோஷ்டி, அடிமைத்தனத்தின் கோஷ்டி, வீட்டு வேலை செய்கிற கோஷ்டி, சுமை தூக்கிற கோஷ்டி என்று இவர்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஹிஸ்டரியே நான் மாற்ற விரும்புகிறேன். நீ ஆடு மேய்க்க பிறந்தவனப்பா, ஆள பிறந்தவன். அல்லேலூயா. நீ அடிமையாக பிறந்தவன் அல்ல. அநேகரை உனக்கு அடிமையாக நீ அடிமைப்படுத்துகிற ஒரு சமுதாயமாக எழும்ப போகிறாய். இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறாயா? ஒருவேளை உங்களை பணக்காரங்க சொந்தக்காரங்க இருந்தா அவங்கள பார்த்தோம் அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குதான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இதுவரை நீ கைகட்டி நின்றாயல்லவா, அந்த இடங்களிலே நீ உனக்கு முன்பதாக அவர்களை நான் கைகட்ட வைப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் பயந்து நடுங்கி ஓடினாயோ, இப்பொழுது அவர்கள் உன்னை பார்த்து பயந்து நடுங்கி உன்னை பற்றிய கலக்கம் உண்டாக போகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த நிந்தைகள் போகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தான் ஆற்றை தாண்டின உடனே ஜனங்களுக்கு ஒரு நடுக்கம் பிடித்தது. ஐயா, இவர்கள் மேலே நம்மளால் ஆளுகை செய்ய முடியாது, அவர்கள் நம்மை ஆண்டு கொள்வார்கள், நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய பாடுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீரழித்து விடும் என்று சொல்லி கலங்கினார்கள். காரணம், ராஜ கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது. யெகோவா ஈரேயாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா நீசியாக அவர்களுடைய இருந்தார். புறப்பட்டு போகிற இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய ராட்சசர்களை கொன்று குவித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தோல்வி தோல்வி தோல்வி, பயம் பயம் பயம். ஐயோ, அது வந்துருமோ இது வந்துருமோ, கலங்கரியா? கர்த்தர் சொல்கிறார், அந்த நிந்தைகள், அந்த நிந்தையாகிய பாரமாகிய கல் உன் வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு போகிறது. கில்கால் புரட்டி போட்டார். நீ கடன் வாங்க பிறந்தவன் அல்ல, கடன் கொடுக்க பிறந்தவள். பிரைஸ் தி லார்ட். நீ பிச்சை எடுக்க பிறந்தவள் அல்ல, மற்றவர்களுக்கு பிச்சை கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். நீ வாடகை வீட்டிலே குடியிருக்கிறவள் அல்ல, நீ சொந்தமாக வீடு கட்டுவளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஊராய் நீ சுத்துகிறவன் அல்ல, ஊரை ஆளுகிறவனாய் மாறப்போகிறாய். உன்னந்தை கர்த்தர் புரட்டி போடுகிறார். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். வேதவசனம் சொல்கிறது, தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே
உடைய ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றியிருக்கிறாள் என்று 1 பேதுரு 2:9 1 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சொல்லுகிறது. ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:9 வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுகிறது. அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாறியிருக்கிறீர்கள். இந்த நாளிலே உங்கள் நிந்தைகள் போய்விட்டதம்மா, உங்கள் வேதனை போய்விட்டது, உங்கள் கண்ணீர் போய்விட்டது, உங்கள் கவலைகள் போய்விட்டது. இது ஒரு புதிய நாள். இந்த நாளிலே நாம் ஆளுவோம் தேசத்தை என்று ஃபாதர் பாடினது போல சந்தோஷத்தோடு இந்த நாளுக்குள்ளே போங்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாத நாளாக இருக்க போகுது. Have a blessed day. God be with you. God bless you. Amen.